நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது தமிழை அடிப்படையாக கொண்டு உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் தொடர்ந்து மகிழ்வித்து வரும் விளையாட்டு நிகழ்ச்சி அம்மன் TRY ஒரு வார்த்தை ஒரு லட்சம். மொழிகளை எடுத்துக்கிட்டா, அது உதாரணத்துக்கு தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டா அதற்குன்னு சில சிறப்பு அம்சங்கள் உண்டு, எல்லா மொழிகளுக்கு இருக்கிற மாதிரி. இந்த தமிழ் மொழியில் உதாரணத்துக்கு நான் இப்போ சில வார்த்தைகளை சொன்னால், பிறப்பு இறப்புன்னு 2 வார்த்தைகள் இருக்குது. ஒரே மாதிரி ஓசைனாலும் ஒரு எழுத்து தான் பேதம்னாலும் பொருள்லே அது மாறி போகிறது உண்டு. இதை மாதிரி தமிழ் மொழியில் இருக்கிற சொற்களின் பொருட்களை விளங்கிக்கிட்டு சமயோசிதத்தோட சாதுரியத்தோட இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்துகிறவங்க தான் வெற்றியாளர்களாக திரும்பி போக முடியும். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு அப்படி போட்டி போட போகிற 2 அணி 4 வரை நான் சந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது பாகன் ஸ்பெஷல் அம்மன் TRY ஒரு வார்த்தை ஒரு லட்சம் நிகழ்ச்சி. சமீபத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிட்டு இருக்கிற ஒரு லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் காமெடி என்டர்டெய்னர் தான் இந்த பாகன். இது எங்களுடைய விளக்கம் அல்ல, இந்த படத்தை பார்த்து சொன்ன மக்களுடைய விளக்கம். இந்த பாகன் படத்தில் நடித்தவங்க, உங்களை சந்தோஷப்பட வச்சவங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்த 4 நடிகர்கள், ஹீரோ ஹீரோயின் சப்போர்ட்டிங் காமெடியன்ஸ். இவங்கள தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வரவழைக்க போகிறோம். முதல் அணியாக உங்கள் மனதை கவர்ந்த ஸ்ரீகாந்த், ஜனனி ஐயர். ப்ளீஸ் வெல்கம். ஸ்ரீகாந்த், ஜனனி ஐயர், ஹாய் சார். உங்களை இந்த ஃப்ளோரில் சந்திக்கிறதுல எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கும் சார். ஆமாம், என்னோட படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஏன்னா ஒரு ரசிகர்கள் படத்தை எவ்வளோ பிடிச்சி போனால் கூட ஒரு 4 தடவை பார்ப்பாங்க, 5 தடவை பார்ப்பாங்க. ஆனால் நான் 100 தடவை பார்த்துருக்கேன் பின்னணி இசை அமைக்கும் பொழுது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போனால், எனக்கு மனசுக்கு பிடிச்ச படங்களில் நம்ம பாகன் படம் ஒன்று. தேங்க்யூ ஸோ மச். ரொமான்டிக் காமெடி வந்து தமிழில் அப்பப்போ வந்துட்டு இருக்கிற ஒரு ஜானர் தான். இந்த படத்தில் நீங்கள் கதை கேட்ட உடனே இது இவ்வளோ நல்ல படமாக அமையும்னு அப்போ உங்களுக்கு தெரியுமா, எதிர்பார்த்தீங்களா? கேட்ட பிறகு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு, லைட் ஹார்ட்டட் என்டர்டெய்னராக இருக்கும், சுத்தமான ஒரு படமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் என்டர்டெய்னர் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து ரீச் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து சங்கடம் இல்லாமல் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஐ ஃபெல்ட் ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து ரிலாக்ஸேஷனுக்கு வராங்க, அதுக்கான என்டர்டெயின்மெண்ட் கிடைச்சாலே போதும். ஸோ இது முழுமையான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி காமெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சில படங்களை வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஐ டோன்ட் திங்க் நான் அதில் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. பட் நண்பனில் வந்து ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ட்ரையல் இருந்தது, அந்த ஸ்டோரியிலேயே இருந்தது. ஸோ அது ஒரு அர்பன் பேஸ்ட். ஸோ எனக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கான்ட்ராஸ்டாக நேட்டிவிட்டி, அதாவது ஒரு டவுன்ஷிப் வில்லேஜ் அந்த பேக் ட்ராப்பில் வந்து ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இது முழுக்க முழுக்க கொஞ்சம் நகைச்சுவை இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் படத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப நேச்சுரலாக வருது காமெடி எல்லாம். அதுவும் கூட ஒரு கூட்டணியை சேர்த்துக்கிட்டீங்க, அடிச்ச கொட்டலாம் கூட இருக்கிற சேட்டைக்காரங்க தான் சார். சரி, ஜனனி ஐயர், பாலாவோட அவன் இவனுக்கு பிறகு நீங்கள் நடித்த 2வது படம் இது. சரி, இந்த 2வது படமே ஒரு ரொமான்டிக் காமெடியாக வரும் அமையும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நிஜமாக எதிர்பார்க்கல. பிகாஸ் அஸ்லாம் சார் என்கிட்ட ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் பிசைட்ஸ் எனக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது. ஸோ ஓவரால் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் க்ளீன் என்டர்டெய்னர் வந்து அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஸோ ஐ திங்க் அவர் என்கிட்ட நரேட் பண்ணதை விட அவுட்புட் இஸ் கம் அவுட் லாட் ஆஃப் டைம்ஸ் பெட்டர். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. இந்த பாகன் படம் முழுக்க சேர்ந்து ஸ்ரீகாந்த் கூட கொட்டம் அடித்த அவருடைய நண்பர்கள் 2 பேரை வரவழைப்போம். படத்தில் அவங்களுடைய கேரக்டர்ஸ் பேர் என்ன? ஸ்ரீகாந்த், மாகாளி, வெள்ளிங்கிரி. என்ன பேர்? வெல்கம் மாகாளி, வெள்ளிங்கிரி, உள்ள ஓடி வாங்க. வணக்கம் பிளாக் பாண்டி. வணக்கம் சார் என்கிற மாகாளி. வணக்கம் சூரி என்கிற வெள்ளிங்கிரி. சரி, இந்த மாகாளி கேரக்டர் நீங்கள் பண்ணதை பற்றி சொல்லுங்க பிளாக் பாண்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாகாளி கேரக்டர் வந்து ரொம்ப வெளதியான பையன், எதுவுமே தெரியாத ஒரு பப்ளி மாஸ், அழகாக சோத்தை தின்னுட்டு நண்பர்கள் சொல்கிறத ஊதாரித்தனமாக கேட்டு சுற்றுவாங்களே, அந்த மாதிரி ஒரு 2 கெட்ட நண்பர்கள். நீ கெட்ட நண்பர்கள். நண்பர்கள் பேச்சு கேட்டு ஊதாரியை சுத்துறாங்களா? அப்ப நாங்க தான் ஒன்ன கெடுத்தோமா? படத்துல ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏய், அப்படித்தானே சொல்லியிருக்கு டைலாக்லயே. சரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து நடிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முழுக்க காமெடி தான். இந்த படத்தில் என்னன்னா முக்கியமாக உங்கள் இசையில் நாங்கள் பாடி இருக்கோம், நீங்கள் என்னன்னா இசை விளையாட நீங்கள் மறந்துட்டீங்க. அதுதான் ஒரே ஒரு வருத்தம். சரி, இன்னைக்கு அரங்கேற்றிடுவோம். சூரி, உங்க வெள்ளிங்கிரி கேரக்டர் என்ன சொல்லுங்க? வெள்ளிங்கிரி அதான் 3 ஃப்ரெண்டுங்க, ஒவ்வொருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன். இப்போ அவர் கியூரோ சொல்கிறத நான் கேட்குறேன். நான் கேட்டு என் வீட்டில் இருந்து பணத்தை இருக்கிற பிள்ளை பிடிங்க கொண்டாந்து இவருக்கு கையில் கொடுக்குறேன், இவனுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன். அதை வாங்கிட்டு ஆரம்பிக்கிறேன், அங்கே தோற்று போயிடும்.
அதுக்கப்புறம் இவன் பேச்சை கேட்டு 2 பேர் இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்த யோசனை கேட்டு வீட்டில் இருக்க பணத்தில் கொண்டாந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே லாஸ் ஆகி நடுத்தரில் வந்து நிற்கிறோம். விளங்காத 3 பேர் இந்த படத்தில். அதில் நம்ம வாயினால எப்படி சொல்கிறது? இப்போ அந்த படத்தில் நாங்கள் கேட்குற ஜோக்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கிரிப்டில் இருந்த ஜோக்ஸ் தானா இல்லை லொக்கேஷனில் ஸ்பாட்டில் நீங்கள் பேசும்போது சில விஷயங்கள் இம்ப்ரவைஸ் ஆச்சு? இல்லை ஸ்கிரிப்டில் இருந்தது அதேமாரி ஸ்பாட்டில் வந்தோன்னே டெவலப் சேர்ந்து பண்ணி அவரோட டிஸ்கஸ் பண்ணி ஜி நாங்கள் எல்லாம் 3 பேர் உட்காந்து அதை டெவலப் பண்ணி டேரக்டர் அவர் ஜெகன் அண்ணன் பெரிய டேரக்டர் ராமன் தேடி அவர் டைரக்டருடைய முக்கிய சப்போர்ட் ஆனவர். எல்லாம் சேர்ந்து நாங்கள் 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாமே ஒரு ஒற்றுமை இருந்தது தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸ்பாட்டில் வந்து எல்லாரும் அவங்க தனிப்பட்ட முறை அவங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்காம அந்த காட்சி எப்படி வரணுன்றது மட்டும் தான் பார்த்தாங்க. நல்லா வரணுன்றதுக்காக எல்லாருமே வந்து அது இன்வால்வ்டாக இருந்தாங்க. சில நேரத்தில் வந்து நான் பண்ணுற டைலாக்ஸ்க்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பாங்க. இல்லை அவங்க பண்ணும்போது அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க, ஜி இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒற்றுமை இருந்தது. அதனால தான் எங்களுக்கு வந்து எங்கேயுமே ஒரு சங்கடமே தெரியல, எல்லாம் கலகலன்னு போயிடுச்சு. இந்த பாகன் படத்தில் நீங்கள் 3 பேரை அடித்த கூத்து நகைச்சுவை காட்சிகள் நிறையா இருக்குது. நீங்கள் 3 பேரும் லொக்கேஷனில் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு சீன் சொல்லுங்கள். கிணறு சீன் அது சொல்லுங்களேன் அதை பற்றி. சொல்லு நீ தான் ஞாபகம். இல்லை கிணறு சீன் வந்து ரொம்ப ஞாபகமான சீனு. 3 பேர் அண்ணன் அவர் வந்து ஆக்சுவலாக சாகிறதுக்கு சொல்லிடுவார், நான் நாளைக்கு காலை 5 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி செத்துருவேன்னு. சாயந்தரம் 5. ஆமாம், அதில் அண்ணன் ஒரு வசனம் சொல்லுவோம், சாகிறதுக்கு எத்தனையோ வழியெல்லாம் இருக்குடா, கரண்ட் பிடிச்சிட்டு ஸ்டைலாக அப்படி டான்ஸ் ஆடி செத்து போகலாம் அப்படின்னு ஒன்றா சொல்லிட்டு வரோம். நீனா சின்ன பிள்ளையா சாவுக்கு போய் பயந்துட்டு இருக்க, பெரிய பிள்ளை தானே நசுக்கு பிடிச்சி சேர்த்து நீ ஒன்றும் இல்லை அட்டென்ஷன் நெல்லு நாங்கள் பின்னாடி பிடிச்சி தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காமெடி அதுக்கப்புறம் ரோடு நினச்சி போய் விழுகிறது வந்து ரொம்ப ஹைலைட்டான காமெடி படத்தில், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாடகர்கள் 2 பேரும் பாட்டு பாடி காமிங்க அந்த படத்து பாட்டு. மியூசிக் ட்ரெஸ் விருப்பப்பட்டு கேட்குறாரு, நீயே ஸ்டார்ட் பண்ண. சுப்பிரமணி கேடி நீ லூட்டி அடி, நம்ம பார்ட்டி ரெடி. ஏ கும்மா அங்கோ வந்தாச்சு மினி, கோடி பாக்கெட் மணி, குத்தாட்ட இனி மாமே இனி நம்ம ரூட்டு தனி. சிம்பா சிம்பா வாடா ராஜா சிம்பா. இதை நான் உனக்குள்ள இருக்கா? இல்லை எனக்குள்ள நிறைய இருக்குது, ஆனால் சாருக்கு இருக்கணும் அதுக்கான யோசிக்கிறேன். சாரை வச்சுட்டு நான் பாடுறேன். இல்லை அது உள்ளே இருக்கிறது தான் மரியாதை. மக்கள் இது வரைக்கும் உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. அது வெளியில் வந்து இல்லை நானே விரும்பல, நானே சொல்லிட்டேன். சரி, இந்த அம்மன் டிஆர்ஒய் பாகன் ஸ்பெஷல் 1 வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியில் இப்போ சுற்றுகளை தொடக்க போகிறோம். இதில் முதல் யார் விளையாட போகிறது, நீங்களா? எங்கள் ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் விளையாடட்டும், அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து நாங்கள் விளையாடுறோம். எப்படி கோல் போடுறாங்க பார்த்தா விளையாட உட்காந்துருங்க. முதல் சுற்று யார் குறிப்புகள் கொடுக்க போகிறது? ஜனனி. இப்படி 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கொடுக்குற குறிப்புகள்லாம் ஒரு சொல் குறிப்பாக தான் இருக்கணும். தவறி போய் 2 சொல்லா சொன்னால் கூட அது விதிமீறல்னு விட்டுருவோம், மைனஸ் ஆகிடும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஐம்பொன். சிலை. குட். காந்தம். 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 பொருள். வேறு. இரும்பு. குட், வெரி குட். செலவு. வரவு. 3. விரல். மோதிரம். வளர்வது. நகம். வெரி குட். 4. வானம். நீலம். எதிர். வானம். பூமி. 5. Well done ஜனனி and ஸ்ரீகாந்த். தமிழ் புலவர் புலவியா இருக்கிறீங்க. 50-50. ஓகே, இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க, பிளாக் அண்ட் சூரிய பார்ப்போம். சரி, தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குடிப்பது. பால். வெந்நீர். தண்ணீர். குட். வெடி. ராமகிருஷ்ணன். சிவகாசி. ஆலை. வெடி, ஆலை. என்ன ஆலை? சோலை. ஆனா வெடிலாம் சொல்லியிருக்காரு. பட்டாசு. வெரி குட். நெக்ஸ்ட். மேடை.
ஆப்போசிட் சொல்லலாம் தப்பாயிடுமோ? மேடை. குறிப்பு இன்னும் நல்லா கொடுக்கலாமே, இன்னும் பொருத்தமா. சரி, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அடுத்த நல்ல குறிப்பு வாங்குவோம். சும்மா அரசியல். இடை. இடை. கூட்டம். கூட்டம். அடுத்த சொல் போலாமா? கூட்டம். அடுத்த சொல் போயிட்டு வரலாமா? வடை. வடை. இடை. மேடை, இடை, நடை. நடை. வெரி குட். அதுக்குள்ள தாண்டிடுச்சு 42. ஐயோ, புத்தி. 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 அறிவு. சுத்தி. கத்தி. கத்தி. வெரி குட். சட்டி. சட்டி. சட்டி சுட்டதடா. ஐயோ, பாருங்க டைம்ல டைம் சுட்டதடா. சுட்டதடா சொல்லியாச்சு. மண். நடிக்க கூடாது. மண். சட்டி. சுட்டு மண். இட்லி. இட்லி. பூனை. தோசை. பூனை. பூனை. அவர் சொல்லியிருக்கதெல்லாம் மண்ணு, சட்டி, பூனை. மண்ணு, சட்டி, பூனை. பானை. 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 ஆளை பார்த்தா சொல்லியிருக்க கூடாது. என் வயிறும் காமிச்சிருக்கலாம். பூனை. அவங்களும் தோப்பாங்கடா. ஏன்டா நம்ம மட்டுமே தோப்புன்னு யோசிக்கிற? அவரோட ஷூட்டிங்ல திருச்ச மாதிரியே திருச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு குசியா. பரவாயில்ல, 5ல 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெல் டன் பிளாக் அண்ட் ஸ்டோரி. இடைவேளைக்கு பிறகு நம்ம கதாநாயகனும் கதாநாயகியும் விளையாட போற அடுத்த ரவுண்ட்ல உங்களை மறுபடியும் சந்திப்போம். காத்துருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாகன் ஸ்பெஷல் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். பாகன் படத்தில் நடிச்சிருக்கிற ப்ரோட்டகானிஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ஸ்ரீகாந்த், ஜனனி ஐயர், கூடவே பிளாக் பாண்டி, சூரி, இவங்க 2 அணிகளாக பங்கு பெற்று கொண்டிருக்கிற நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த பாகன் ஸ்பெஷல் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இப்போ அடுத்த சுற்று. இந்த 2வது சுற்றை தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த், உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த படத்தில் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச காட்சின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள் நடித்ததில்? எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற காட்சி. ஒரு நகைச்சுவை படமாக இருந்தாலும் எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு எமோஷனல் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சம்வே ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி. எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சீன் அது. சம்வே டவுன்ல அந்த சீன் பண்ணும்போது ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தேன். வெளியே வரும்போது ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு அந்த எமோஷன் இந்த வெளில வரதுக்கு. அண்ட் கோவைசர்லா மேடம் எல்லாரும் வந்து ஒரு நகைச்சுவை நடிகை மட்டும் பார்த்துருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து அந்த எமோஷன்ஸோட எக்ஸ்ட்ரீமும் காமிச்சிருக்காங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித். ஐ திங்க் வெரி லக்கி அவங்களோட நடிச்சதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சீன் எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த சீனில் வந்து உங்களோட இன்வால்வ்மெண்ட் அப்படியே பார்க்க முடியும் அவங்க முகத்தில். இன்ஃபேக்ட் அது நிறையா இளைஞர்களுக்கு எத்தனையோ பேர் வந்து வழித்தவறி போகும்போது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம வீட்டோட அருமை இருக்கும்போது தெரியாது, வீட்டை விட்டு போகும்போது தான் அதனோட அருமை தெரியும். அது நல்லா கன்வே பண்ணியிருந்தது. ரொம்ப அழகான சீன் அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து 2 நிமிடத்தில் அதே மாதிரி 5 சொற்களை ஜனனி ஐயரை கண்டுபிடிக்க குறிப்புகள் கொடுக்க போறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. முட்டை. முட்டை. ஓடு. ஓடு. கோழி. சேவல். உண்மை. பொய். 2. வெரி குட். உடம்பு. 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 எலும்பு. ரத்தம். ரத்தம். அடி. பாதுகாப்பு. தோல். தோல். வெரி குட். நரகம். சொர்க்கம். சொர்க்கம். 4. வேகம். முயல். முயல். எதிர். முயல் சொன்னீங்க, எதிர்ன்றாரு. ஆமை. ஆமை. வெரி குட். 5 சொல்லியாச்சு, அப்புறம் என்ன, அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் 2 பேரும் இன்டெலிஜென்ட் நாங்கள் ஒத்துக்கணும். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கம், பிளாக் பாண்டி இப்படி கூட விளையாடலான்றாங்க. பிளாக் பாண்டி, சுரி இப்படி கூட விளையாடலான்னு அவங்க காமிச்சிட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படியா?
இல்லை வேண்டாம் ஆளுக்கு ஒரு ஆள் பிரிச்சுக்கலாமா இப்போ அந்த வேற நேரத்தில் மாத்திக்கலாம். நான் உனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நிறைய பேர் இதை கேட்பாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, அப்புறம் மலையாளம் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா, கன்னடா தெரியுமாலாம் கேட்பாங்க. எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி வர மட்டும் தான் தெரியுது, எங்களுக்கு தமிழ்லேயே தட்டுப்பாடு இருக்குது. ஓ, நமக்கு தெரிஞ்ச தமிழே போதவில்லைன்னு சொல்றீங்க. சத்தியமா சார். ஏன்னா எங்கள் தமிழ் வாத்தியார் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சூரி, நீங்க இந்த படத்துல நடிக்கும் பொழுது ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்ச காட்சி அது? ஜி வந்து போய் உள்ள ஒஞ்சுக்கிறாப்ல பாத்ரூம்ல. இவர் உள்ள இருந்துக்கிற உள்ள ஒஞ்சுக்கு வந்து மாமா தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. ஆனா அது வந்துட்டாரு. இப்போ என்ன பண்றது உள்ள குளிச்சுட்டு இருப்பாப்ல தெரியாம. கரெக்டாக இல்லை மாமா அப்படின்னு சொல்றப்ப ஒரு பாட்டு வேற. இப்போ என்னன்னா இப்போ பாடிடுவாப்ல பாத்ரூம்ல இருந்து, இது மாமாவுக்கு சண்டே அப்படி திரும்பிடுவாரு. இப்போ அதை நான் பாடுற மாதிரி மேட்ச் பண்ணணும். அதை நான் பண்ணிக்க அந்த சீன் பண்ணேன். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சது. அது தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறப்ப தெரியுது. டேரக்டர் சொன்னார், சரி இந்த சீன் கண்டிப்பாக ரொம்ப கிளாஸ் இருக்குங்க அப்படின்னாரு. உண்மையான பாடகர் கூட அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது நீ பாடு பாப்போம். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ. இதுக்கு கூட தெரியாம அட்ஜஸ்ட் பண்றாருன்னா பெரிய நடிகராக தான் இருக்க முடியும். ஆஹா, இந்த சீன் அதானே. அதான் கரெக்ட். எந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுறான்னு சொல்ல முடியும். பாத்ரூம்ல போயிட்டு அவன் பாடுற பாட்டு நான் வாழ்க்கை தெரிஞ்ச பாட்டை பாடுனா சொல்ல முடியாது இல்லையா? ஓ, வெல் டன். சரி, இப்போ அடுத்த சுற்று. நீங்க 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போறீங்க. போன முறை 4 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இப்போ இதை சொல்லிடலாமா? ஆமா, ஆங்கில சொல்லக்கூடாது. இப்போ அது வேறையா? இந்த இடத்துல வர உரம், மரம், உரப்பு, உரப்பு, காரம், காரம். வெரி குட். சீக்கிரம். ஓ, திருப்பி நான் வரணுமா? யானை, பூனை, பானை, நம்பிக்கை, தும்பிக்கை, தும்பிக்கை. தும்பிக்கை. வெரி குட். டைம் போகுதுல. போலீஸ். போலீஸ்ன்றது ஆங்கில சொல்ல. ஓ, அப்படியா? ஆமா, இப்ப அப்படி ஆக்கிட்டாங்க. ஓகே. அடுத்த சொல் போங்க. அடுத்த சொல். பேண்ட். அதுவும் ஆங்கில சொல். என்ன சூட்டு? அதுவும் ஆங்கில சொல். ஐயோ, நீங்க என்ன நியூ ஜெர்சில இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்கிறீங்களா? என்னங்க டக்கு டக்கு வந்துகிட்டே போய் டைம் கொடுக்க வேண்டாமா? நம்ம ஸ்கூல் பக்கம் போயிருக்க மாட்டோம், எந்த மலையிலும் இருக்க மாட்டோம். எப்படி ஆங்கிலமா வருது? காரம் வந்து அதெல்லாம் ஓகே. போலீஸ் பேண்ட் எல்லாம் அங்க வருது, காவல் வருது. ஆமா, என்னங்க ஒண்ணு வந்து சர்டிபிகேட் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்குது. அப்படிதான் வரும். சரி, அடுத்தது கண்டுபிடிங்க. டைம் போகுது. சரி, தாவுதல். தாவுதல். குரங்கு. குரங்கு. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணுமா? அடுத்தது அவ்வளவுதான். வராது. ஆமா, வரிசையா ஆங்கிலமா சொல்லிட்டு வந்தா இனிமே எப்படி வரும்? எவ்வளவு செய்திருக்கு மொத்தம்? மொத்தம் ஏன் இவ்வளவுதானா? ஆமா ஆமா, இங்கிலீஷ் வார்த்தை எதுக்கு? இடையில தான் இங்க இங்கிலீஷ் தமிழ் class நிகழ்ச்சிங்க. இருக்கு. சரி, ஓகே தான். அதை விட்டுட்டு திருப்பி வர முடியாது அதுல இருந்து. அது இல்ல, வேற நிகழ்ச்சி இது மாதிரி சார் இன்னும் நடத்துவாரு, அப்ப நம்ம பேசிக்கலாம். இல்ல, இவர் என்ன நியூ ஜெர்சில இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருந்த மாதிரி வரிசையா விட்டாரே. போலீஸ் பேண்ட் இதெல்லாம் இல்ல, அங்க வந்துச்சு அப்படியே. சரி, நமக்கு தெரிஞ்சது. அங்க டிவில தமிழ்ல தானே வந்துச்சு. ஆமா, நம்ம எப்படி ஆங்கிலத்துல சொன்னோம்? சரி விடுங்களே, வந்துருச்சா என்ன? நீங்க போங்க. சரி, இப்ப நீங்க வெயிட் பண்ணுங்க. ஜனனி அண்ட் ஸ்ரீகாந்த், இந்த ரவுண்ட் எப்படின்னா நீங்க கண்டுபிடிக்க போற 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தான் துவங்கும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்று தான். ஓகே. ஸோ முதல் சொல்ல கண்டுபிடிச்சோன்னே அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. கடற்கரை, அலை, சாப்பிடுவது, கடற்கரை, கடலை, வேறு, அது போடுவது, வேறு, சுண்டல், சுண்டல். குட். ஓகே. அசுத்தம், சுத்தம், இது சரி, நியாயப்படி பார்த்தா கொடுக்கக்கூடாது. ஆமா, சாப்பாடு, இருக்க சொல். சாப்பாடு, முதல் எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடற்கரையில் சாப்பிட்றது என்ன? பசி, இல்ல, கடற்கரையில் சாப்பிட்றது என்ன சொன்னீங்க? சுண்டல், சுண்டல். ஸோ முதல் எழுத்து சு. இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்து சாதம், சுவை, good. இடுப்பு, மடிப்பு, வலி, வலி, சின்ன பொண்ணுங்க. சுளுக்கு. சுளுக்கு. கூலி,
சுமை. Well done, all five. Very good. தம்பி பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையிலேயே தான். ஆனால் கடற்கரையில் போய் சுண்டல் சாப்பிட்டதில்ல போல இருக்கு. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு? கடலை போட்டு. ஆமா, அது எல்லாரும் போடுறதா. வெயிட் பண்ணுங்க. கம் பிளாக் அண்ட் சூரி. சரி, இந்த தடவை அவர் தமிழில் குறிப்பு கொடுப்பார், நீங்கள் தமிழில் சொற்கள் கண்டுபிடிக்கணும். வந்தாங்க ஜெயிச்சாங்க போயிடுறாங்க இல்லை டக்கு டக்கு. வந்தார்கள் வென்றார்கள். நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களுக்கும் முதல் எழுத்து ஒன்றா தான் இருக்கும். அவர் சுண்டல், சுமை, சுளுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சார்ல அதே மாதிரி. ஆனால் சூ வராது, வேற ஏதாவது வரும். முடிக்கிறத பார்த்தாலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஞானிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிட்ட மாட்டிட்டே இந்த பாவமா பார்க்குறியா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இனிப்பு. புளிப்பு. புளிப்பு. புட்டு. சுவை. சுவை. ஒரு ஊரை சொன்னா கண்டுபிடிச்சிடலாம்ல. புளிப்பு. ஐயோ, மிக்சர். மிக்சர் வந்து ஆங்கிலம். தமிழ் வார்த்தை இல்லையா? தமிழ் இல்ல, தமிழ்ல எழுதலாம், ஆனா அது ஆங்கிலம். தமிழ்ல மிக்சர். 2 பேரும் சேர்ந்து அடுத்த சொல். சார், ஐயோ, நான் எவ்வளவு மேலியா? லட்சணம். ஐயோ, பணம். வரவு. வரவு. நிகழ்ச்சி. நிகழ்ச்சி. மேடை. கூட்டம். இது என்ன நிகழ்ச்சின்னு கேக்குறாரு. கூட்டம். முத வார்த்தை நான் வச்சுக்கனே. அது குறிப்பா இதெல்லாம்? இல்ல, குறிப்பு கிடையாது சார், சொல்றேன். இதெல்லாம் பேசவே கூடாது. சரி சார். பணம், நிகழ்ச்சி எல்லாம் சொன்னாரு. அடுத்த குறிப்பு கொடுக்க யோசிக்கிறாரு. தமிழ்ல சொல்லு பாப்போம். லஞ்சம். இல்ல, நோ, இல்ல, கிட்ட வந்துட்டேன். அது குறிப்பா? கிட்ட வந்துட்டாலாம் 2 சொல்லு. ஐயோ. பச்சம். பச்சம். பச்சம்னா கீழே இருக்கு. பச்சம். கீழே இருக்கு. ஏடா, சுத்தி பாருங்க. நிகழ்ச்சி சொல்லிட்டேன். நிகழ்ச்சியா? நிகழ்ச்சி. நிகழ்ச்சி சொல்லியாச்சுல. ஓ, அது குறிப்பு. அது தான் இருக்கு. சீக்கிரம். நிகழ்ச்சிங்கிறது குறிப்பு. நீ தான் தெளிவா கண்டுபிடிச்ச. சொல்றா. அச்சம். அச்சம். லட்சம். அலட்சியம். அலட்சியம். லட்சியமா? லட்சியம். ஐயா, அடுத்து வர மாட்டேது. மாத்தி விடுங்க. காவலாளி. அவ்வளவுதான். போராளி. பெறப்படுவது. புறப்படுவது. ஒரு பெறப்படுவது. முதல் எழுத்து என்ன? லட்சத்துக்கு வந்தது. பிறப்பு, இறப்பு, லட்சம் சப்தாங்களா? டேய், நீ கரெக்டா சொல்பாலியா? நீ ஏடா நீ? பால பத்துக்கு பலாச்சொல்லை காட்டுற மாதிரி இருக்குது. என்ன லட்சத்தை கையெல்லாம் காட்டுற? கையை காட்டலையே? அந்த கையை காட்டி அவன் விட வாங்குறதுக்கு பட்ட பாடு. நல்ல வேளை அந்த போர்டு பின்னாடி சொல்லிட்டேன். கிடைச்சது. நிகழ்ச்சி சொல்லிட்டேன். அதையும் நீ பார்க்காம விட்டுட்ட. எப்படி நிகழ்ச்சி? நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்துருச்சா இல்லையாப்பா? லட்சம் சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? என்னைக்கு சொல்ற? 2 நிமிஷம் ஒண்ணா 1 நிமிஷம் 50. அதெல்லாம் உள்ளே கவுண்டருக்குள்ளே வந்துருச்சுல. இன்னொரு மேட்டர் இது வரைக்கும் தெரியுமானே? அண்ணே, 5 கேள்வியும் 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும். நீ 2 நிமிஷம் எனக்கு புரிய வைக்கணும்டா. நீ அரை மணி நேரம் பேசிக்கிட்டு வந்து நான் 2 நாள் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது வார்த்தையை. சார், ஃபர்ஸ்ட் அவன் சொன்னது அடுத்து சுத்திக்கிட்டு வந்தியா. இது ஓகே. இது வந்து என்னோட மிஸ்டேக். லாஸ்ட் அலட்சியம்னா லட்சியம் பிடிச்சியா? ஆமா. அடுத்து லஞ்சம்லாம் பிடிக்கணும்ல. காவலாளி. பெறப்படுவது. கிம்பளம் சொல்லலாம். இல்ல கிம்பளம் வார்த்தை இருக்கு சார். கிம்பளம் இருக்கு. இல்ல மறைவு அது சொல்லி வரலாம்டா. நீ நடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. நடிக்க உன எவன்டா சொன்னேன்? வாயில பேசணும்டாடா. சரி, இப்போ என்ன முடிவுக்கு வரீங்க? யாரோட தப்பு? சார் 4 3 2 நாங்க முன்னேறி வந்திருக்கோம் சார். ஆமா சார், பின்னேறி வந்திருக்கோம் சார். நீ என்ன நீ கொஞ்சம் தெளிவா இந்த திருப்பதின்னு முடிஞ்சு வச்சா. திருப்பதி நான் ஊர் பேரை சொல்லுன்னு சொன்னேனா? மொட்டைன்னு சொல்லிக்கலாம். மொட்டை கோயில் மொட்டை அப்படின்னா லட்டுன்னு இருக்கு. சரி, அதுக்கு என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? எனக்கு தோணதானே சொல்ல முடியும். இனிப்புன்னு சொல்லிட்டேன் நானே. எனக்கு என்ன இனிப்புல எனக்கு என்ன நல்லா பிடிச்சது? ஷூட்டிங் ஸ்பாட்ல லட்டு சாப்பிடுறேன். சரி, உங்க பஞ்சாயத்தை நீங்க இடைவேளையில வச்சுக்கோங்க. நான் ஆடியன்ஸ் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த ஷேக்ஸ்பியர் மற்றும் பிளாக் பாண்டியுடன் உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திப்போம். 4வது சுற்றில் காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம். இது பாகன் ஸ்பெஷல் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம். இப்போ 4வது சுற்று. நீங்க கண்டுபிடிக்க போற 5 சொற்களும் ஒரே எழுத்தில் துவங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பழம்.
வாழைப்பழம். ஓகே வயல் தோட்டம். தோட்டம். குட். புறா பறவை. மயில் தோகை. 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 குட். இங்க இருக்கு புறா. பாட்டு பாட்டு. இசை. அருண் விஜய் தோரணை. தோரணை. தோழா தோழா. தொழி. குட். ஓகே. காது தோடு. தோடு. குட். இன்னும் ஒண்ணே ஒண்ணு. மாவு முதல் எழுத்து. தோசை. தோசை. குட். 5. வெல் டன். பாத்தீங்களா சூரி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க பிளாக் பாண்டிஸ். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வந்துருச்சு. பூண்டு. பூண்டு. கூண்டு. பூண்டு. வெரி குட். முதல் எழுத்த நினைவு வச்சுக்கோ. அரசியல். கூட்டம். கூட்டம். கூ. முதல் எழுத்து. வீடு. கூரை. கூரை. 3. உங்க அடுத்து இங்க பார்க்கணுமா? இதுக்கு என்ன நடிக்கூடாது. இது முடி. முடி. கூந்தல். கூந்தல். 4. வேலைக்காரன். கூலி. கூலி. 5. எப்படிண்ணே 4 3 2 5 அடுத்து என்னதான் தோத்தாலும் கடைசியில ஜெயிச்சிருக்கோம்ண்ணே. சூரி இப்படி வந்துருங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு பிளாக் பாண்டி அண்ட் சூரி எங்களை கௌரவிச்சதுக்காகவும் அற்புதமாக திறமையாக நீங்கள் விளையாண்டதுக்காகவும் உங்களுடைய ஆங்கில புலமையையும் பாராட்டி எவரெஸ்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ் வழங்கும் ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ஆளுக்கு 1 பரிசு. ஒன்னே ஒன்று கொடுத்தா 2 பேரும் ஒன்றா குளிக்க வேண்டி வரும். அதனால தனித்தனியாக கொடுத்துருவோம். ஆளுக்கு 1 பரிசு. ஸ்ரீகாந்த் அண்ட் ஜனனி உங்க 2 பேருக்கும் www.smartshoppers.in வழங்கும் ஹோம் தியேட்டர் ஆளுக்கு 1 பரிசு. நாங்களே இசை பிரியர் சார். சார் நாங்களே இசை பிரியர்கள் சார். எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்தது அந்த இதான் குளிக்கிறது. குளிச்சுட்டு ஷூட்டிங் கிளம்புறோம். சுத்தபத்தமா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சி இப்போ கிளம்புறோமா சார்? நாங்கள் ஆமா நீங்க சார் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை சார். என்ன? இருங்க அவங்க என்னதான் விளையாடுறாங்கன்றதை நாங்கள் இருந்து பார்த்துட்டு போறோம். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க சரியா விளையாடுறாங்களான்னு பார்க்க போறீங்க. ஆமாம் சார். நம்ம பாகன் ஹீரோவும் ஹீரோயின் கண்டிப்பாக சார். சமீபத்தில் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் பாகன் திரைப்படம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இதோட ஹீரோ ஸ்ரீகாந்த், ஹீரோயின் ஜனனி, கூடவே அந்த காமிக் என்டர்டெய்னர்ஸ் பிளாக் பாண்டி, சூரி இவங்கெல்லாம் பங்கு பெற்றதை பார்த்தீங்க. இப்போ இவங்க மனிட்ரி ரவுண்டு விளையாட போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய இயக்குனர் அஸ்லாமை நம்ம வரவழைத்து கொஞ்சம் பேச வேண்டிய தருணம் இது. லெட்ஸ் வெல்கம் அஸ்லாம், த டைரக்டர் ஆஃப் பாகன். அஸ்லாம் சார், நீங்கள் ஒரு ஹாப்பி மேன் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த பாகன் படத்தினுடைய கேப்டன் தலைவர் நீங்கள் தான். இந்த படத்தை நீங்கள் ஸ்கிரிப்டாக எழுதும்போது இப்படி மக்கள் மொத்தமாக இந்த படத்தை ஏற்றுக்குவாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமாக எதிர்பார்த்தேன். ஓகே, என்ன காரணம்லாம் அதுக்கு? இல்லை, அது என்னென்னா எழுதும் பொழுதே நான் சில சீன்கள் ரசித்து எழுதினேன். அது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு நம்பினேன். சரி, இதில் ஒரு சின்ன உணர்வு பூர்வமான நெகிழ்வான ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறீங்க படத்தில். அது என்னன்னு ரொம்ப சொல்ல வேணாம், ஏன்னா பார்க்காதவங்களுக்கு நம்ம அந்த சஸ்பென்ஸை பிரேக் பண்ண வேணாம். அந்த விஷயத்தையும் உள்ளே வச்சு படத்தை எப்படி ஒரு காமெடியாக என்டர்டெய்னர் அவங்களால பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்க? ஆக்சுவலி முதல்ல யோசித்த விஷயம் அந்த சைக்கிள் விஷயம் தான். சரி, அதுலேருந்து தான் கதையை ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அந்த கதையில் வந்து இந்த திரைக்கதை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு காமிக்கெலாம் அமைஞ்சிருச்சு. ஸோ அதில் அந்த ஃபீல் மிஸ் ஆகிராமல் இந்த காமெடியும் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. உங்களுடைய ஹீரோ ஸ்ரீகாந்த் வந்து இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணதில்லை. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பிரதானமான ஹீரோ கேரக்டர், ஆனால் அவரும் ஒரு காமெடி கூட்டத்தோட படம் முழுக்க காமெடி பண்ணணும், இவர் எப்படி பண்ண வைக்க முடியும்னு நீங்கள் நம்புனீங்க? எனக்கு என்னென்னா அவருடைய படங்கள் பார்த்துருக்கேன். பார்க்கும்பொழுது ஒரு எனர்ஜெட்டிக் இருந்தது அவர் மேலே. எனக்கு இந்த கதை யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு 3 நாள் 4 நாள் நான் நைட் அண்ட் டே வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த கதையை வச்சுட்டு ஸ்ரீகாந்த் சார் செட் ஆகும். ஒரு ஃபஸ்ட்டு டே ஒரு சீன் எடுக்கும் பொழுதே எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு.
ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது உள்ளே இறங்கி அதுக்கு சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கிட்டு போய் அவரே கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணிவிட்டு வந்து நடிக்கும் பொழுது எனக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஃபஸ்ட்டு சீன் பண்ணும் பொழுதே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இந்த படம் வந்து முழுக்க அவர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் கூட அந்த 2 தெனாலிராமன்களை எப்படி செலக்ட் பண்ணீங்க? சூரியையும் பிளாக் பாண்டியையும் எந்த அடிப்படையில்? சார் அந்த கேரக்டருக்கு மாகாளின்னு சொல்லி எங்கள் ஊரில் வந்து மாகாளி, வெள்ளிங்கிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து டிப்பிக்கலாக இவங்களை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ பாண்டி பார்த்த உடனே வந்து பாண்டி படம் பார்க்கும் இந்த கதை எழுதும் பொழுதே பாண்டி வந்து அந்த மாகாளி கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதே மாதிரி வெள்ளிங்கிரி கேரக்டருக்கு வந்து சூரி வந்து எனக்கு அந்த புரோட்டா காமெடி பார்த்ததுலேருந்து சூரியை வச்சு எப்படியாவது நம்ம உள்ள ஒரு படம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த வெள்ளிங்கிரி கேரக்டருக்கு வந்து பொருத்தமாக. சரி, நீங்கள் ஜனனியை தேர்ந்தெடுத்தது எப்படி? பார்த்த உடனே வந்து அந்த மகாலட்சுமி கேரக்டருக்கு பொருத்தமாக தெரிஞ்சாங்க. நமக்கு என்னென்னா அந்த +2 படிக்கிற பொண்ணு இப்போ என்னென்னா ரொம்ப மெச்சூர்டாகவும் இருந்துடக்கூடாது, ஒரு சின்ன பொண்ணாகவும் இருக்கணும், அப்புறம் ஒரு வசதியான ஒரு பொண்ணோட தோற்றம் இருக்கணும். அப்படிங்கும்பொழுது அவங்கள பார்த்த உடனே முடிவு பண்ண இந்த பொண்ணு இந்த கேரக்டருக்கு வந்து பொருத்தமாக இருக்கணும். படத்தில் ஹீரோ சுப்பிரமணிக்கு அம்மா அப்பாவை எப்படி தீர்மானிச்சிங்க? அவர் ஜார்ஜ்னு அவர் ஒரு கலர் நிறம், இவங்க கோவை சரளா மேடம் வந்து அவங்க ஒரு நிறம். இது ஒட்டுமொத்தமாக பொள்ளாச்சி களம் கதை வந்து அங்கே தான் நடக்குது சார். அதனால் இந்த கேரக்டர்ஸ் முடிந்த அளவுக்கு வந்து இந்த இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து அந்த நேட்டிவிட்டியில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கோங்கு நாட்டு பாஷை. அப்படி தான் வந்து அனுமோகன் கேரக்டரும் மாமா கேரக்டரும் வெள்ளிங்கிரியோட மாமா கேரக்டர் அவரும் வந்து கோயம்புத்தூர் நேட்டிவிட்டி. இதில் டக்குன்னு பளிச்சுன்னு வந்து கோவை சரளா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அம்மா கேரக்டருக்கு யாராவது நேட்டிவிட்டி வேணும்னா நம்ம நண்பர் ஜெகன் ஒருத்தர் அவர் ஜி இந்த கோவை சரளா கேட்டு பாருங்களேன், ஏன்னா பிஸியாக இருக்காங்க இருந்தாலும் கேட்டு அவங்ககிட்ட சொன்ன உடனே இம்மிடியேட்டாக 10வது நிமிஷத்தில் போய் அப்பாயின்மெண்ட் கிடச்சது. கதை சொன்ன உடனே இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. எல்லாத்தையும் விட எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து மியூசிக். அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டாவது வந்து எனக்கு என்னென்னா நான் படம் பண்ணும்பொழுது முதல் படம் பண்ணும்பொழுது ஒரு பாட்டாவது ஹிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். காட் கிரேஸ் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து 5 பாட்டுமே வந்து எல்லாருமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாட்டு கேட்டுட்டு 5 பாட்டுமே பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு சார். ஒட்டுமொத்தமாக இந்த டீமில் வந்து எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு எப்போவுமே முதல் காரணம் ஒரு இயக்குனர்ன்ற சந்தேகமே இல்லை. ஏன்னா அவருடைய எழுத்து அவர் மனசுக்குள்ளே இருக்க படத்தை மற்றவங்களாம் உருவகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால் முதல் பாராட்டு உங்களுக்கும், அது வெற்றிகரமாக்கி கொடுத்துருக்க ஹீரோயின் ஜனனிக்கும் ஸ்ரீகாந்துக்கும், குணச்சித்திர நடிகர்களாக காமெடியன்ஸாக சூரி, பிளாக் பாண்டி, கோவை சரளா மேடம், அவர் ஜார்ஜ், இப்படி உங்களுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் உங்கள் சார்பில் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய மணி ட்ரீ ரவுண்ட் இதில் 5 லெவல்ஸ் இருக்குது. ஒருத்தரையே தான் க்ளூ கொடுக்கணும், இன்னொருத்தர் கெஸ் பண்ணணும். யார் குறிப்புகள் கொடுக்க போவது? அவங்க க்ளூ கொடுக்கட்டும். ஓகே, ஸ்ரீகாந்த் இப்படி ஒரு முறை இதை சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த மணி ட்ரீ ரவுண்டை பற்றி இதில் 5 லெவல்ஸ் உண்டு. ஒவ்வொரு லெவலில் ஜெயித்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் லெவலில் ஜெயித்தா 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000, 5வது லெவலை கடந்தா 1,00,000. எப்படியும் பாகனோட வெற்றிக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அதை இதாக வச்சுட்டு போயிருங்க வாங்கி. என்ன சூரி, 1,00,000 உங்களுக்கு கிடைக்கும் அவங்க திறமைக்கு. அது அவங்க திறமையா? ஜி வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. படம் பார்ட்டி தரேன்னு இருக்காரு. என்ன ஷேர் ஆட்டவா? நல்லா சான்ஸே இல்லை. சரி, இப்போ முதல் 3 நிலைகள்லையும் 5 சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வழக்கம் போல் 2 நிமிடங்கள். 4வது 5வது லெவல்ஸில் அது 1.5 நிமிஷமாக தான் இருக்கும். ஸோ துரிதமாக க்ளூஸ் கொடுக்கணும், துரிதமாக யோகிக்கணும், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறை, இதில் 5 லெவல்ஸ்லையுமே ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் 3 குறிப்புகள் தான் கொடுக்க முடியும் அதிகபட்சம். 2 லைஃப் லைன்ஸ் இருக்குது. முதல் லைஃப் லைனை முதல் 3 லெவல்ஸில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை பயன்படுத்தலாம். அந்த லைஃப் லைன் பயன்படுத்தினா 30 வினாடிகள் யோகிப்பதற்கு கிடைக்கும் கூட. இப்போ 2 நிமிஷம்ன்றது 2.5 நிமிஷமாக கிடைக்கும். அது 3வது லெவலுக்குள்ளே ஏதாவது ஒரு முறை யூஸ் பண்ணிடுங்க, பின்னாடி அது பிரயோஜனப்படாது. செகண்ட் லைஃப் லைனை யூஸ் பண்ணால் அதை பொதுவாக 5வது லெவலில் தான் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தேவைப்படும், அவசியப்படலாம். அந்த 5வது லெவல் லட்சத்துக்கு சேலஞ்ச் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த ப்ரிவியூ அந்த லைஃப் லைனை யூஸ் பண்ணால் என்ன 5 சொற்கள் வரப்போதோ அது முன்னாடியே நீங்கள் திரையில் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 50,000 ஜெயித்திருப்பீங்க 4வது லெவல் கிளியர் பண்ணியிருந்தா. அதை போய் லட்சத்துக்கு சவால் விட்டு நீங்கள் வாய்ப்பை இழந்துட்டா உங்களுக்கு 30,000 தான் கிடைக்கும். அது ஜெயித்தா 1,00,000, இழந்தால் 30. இது போதும்னு நினச்சேன்னா அங்கே டபுள் ஆர் குவிட். ஸோ இல்லை இது ரொம்ப சிரமம், நாங்கள் 50ஓட போயிடுறோம்னு சொல்லலாம். இல்லை எங்களால் கண்டுபிடிச்ச முடியும் விளையாடுறோன்னு சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், ஒவ்வொரு லெவல்லையும் ஆப்ஷன்ஸ் உண்டு உங்களுக்கு. முதல் லெவலில் 9 சொற்கள் கொடுப்போம், 5 கண்டுபிடிச்சா போதும். ஆமாம். 2வது லெவலில் 8 இல் 5, 3வது லெவலில் 7 இல் 5, பிறகு 6 இல் 5, 5வது லெவலில் 5 கொடுப்போம், 5ஐயும் கண்டுபிடித்தா 1,00,000. ஓகே, மணி ட்ரீ ரவுண்ட் முதல் நிலை 2 நிமிடத்தில் 9 இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000. நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் அதற்கான தலைப்பு விஜய் நடித்த திரைப்படங்கள். சூப்பர்.
ஒரு சொல் குறிப்பு, 3 குறிப்புகள் தான் ஒவ்வொரு தலைப்புக்கும். ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அருவா, திருப்பாச்சி, பொறுக்கி, போக்கிரி, போக்கிரி, இலியானா, நண்பன், நண்பன், அனுஷ்கா, சிவகாசி. இல்ல இல்ல, அடுத்த குறிப்பு. கரிகாலன், கரிகாலன் வரமாட்டேங்குது, ஆப்ஷன் நிறைய இருக்கு. அடுத்த குறிப்பு 3. ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் 3வது குறிப்பு. துப்பாக்கி. 3வது குறிப்பு. துப்பாக்கி வரப்போகுது. 3வது குறிப்பு. மாட்டுக்காரன், மாட்டுக்காரன், வேட்டைக்காரன். விஜய் ரசிகர்கள்லாம் வெளியே போனா கோவப்பட போறாங்க. ஓகே, இன்னும் ஒண்ணே ஒண்ணு. ஹன்சிகா. ஹன்சிகா இப்போ வந்த படம், ராஜாவோட படம். எதனா ஏதாவது சொன்னா அடுத்த குறிப்பு வாங்கிடலாம். சும்மா அப்படியா? ஆமா, சும்மா அவர் பேரே சொல்லு. நான் இந்த படம் சொல்றேன், மரட்டுக்கால, சூலாயுதம், வேலாயுதம். ஓகே, வெல் டன் ஜனனி அண்ட் ஸ்ரீகாந்த். விஜய் நடித்த திரைப்படங்கள் 5ல் 3 சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பட் ஸ்டில் 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கிறீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு ஜனனியும் ஸ்ரீகாந்தும் விளையாட போற 2வது நிலையில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பாகன் ஸ்பெஷல் அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம். பாகன் படத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி. இதில் மணி ட்ரீ ரவுண்டில் தகுதி பெற்று ஸ்ரீகாந்தும் ஜனனியும் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. 2வது நிலையில் 20,000 ரூபாய்க்கு சவால் விட போகிறாங்க. 8ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 20,000 ரூபாய். விதிமுறைகள் எல்லாம் அதான். இனிமேல் தலைப்பு கிடையாது, என்னவா வேணா இருக்கும் சொல். லைஃப் லைன் மீதம் இருக்கிறது, அதை இப்போ பயன்படுத்தலாம் அல்லது அடுத்த லெவலில் பயன்படுத்தலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குழி, அடி, தோண்டுவது, தோண்டுவது, கடப்பாறை, கடப்பாறை. 3வது குறிப்பு. குள்ளம், குள்ளம், உயரம். அதெல்லாம் மறந்துட்டீங்களே, தோண்டுவது. சரி, அடுத்த சொல். தோன்றது, ஆப்ஷன் இருக்கு நிறைய. புரியல. இன்பம், துன்பம். குட். அடுத்தது. மேகம், மேகம், வானம். அடுத்தது. இளமை, வயசானது. வேறு, 2வது குறிப்பு. இளமை, முதுமை. முதுமை. குட். இன்னும் 2, 55 வினாடிகள் இருக்கு. ஒற்றுமை, ஒற்றுமை, எதிரி. ஒற்றுமை சொன்ன உடனே பிறவி. அடுத்த குறிப்பு. அடுத்த குறிப்பு சொல்லு. சிரமம் இல்ல, சரியான சொல்லியாச்சு. அடுத்த சொல் போயிட்டு வரீங்களா? அடுத்த சொல் போயிட்டு வாங்க. டைம் ஆகுது, டைம் 30 ஆகுது. வினாடிகள். சாதம், சாதம், பசி, விசிறி, காத்து. சாதம் மறந்துடக்கூடாது. வயல், பயிர். சாரி, இன்னும் 1 கடைசி குறிப்பு. அரிசி. இன்னும் ஒண்ணே டைம் முடிஞ்சு போச்சு. போனதுல ரொம்ப டைம் போயிடுச்சு. ஐயோ, லைஃப் லைன் நெட். இல்லை, அது நீங்கள் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினச்சிங்க, அதனால தான் இல்லை அடுத்ததில் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினச்சிங்க. சாதம், சாதம், அரிசி தானே. ஒற்றுமை அப்படின்னோடனே அந்த வார்த்தை வந்துடும் நான் கூட எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு ஆப்போசிட். ஒற்றுமை, வேற்றுமை. ஓகே.
ஓகே எனிவே குட் 10,000 ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. வெல் டன். இந்த பாகன் படத்தின் சிறப்பு பகுதியான ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சியில் மணிட்ரி ரவுண்டில் முதல் நிலையை கடந்ததற்காக ஹீரோ ஸ்ரீகாந்துக்கும் ஹீரோயின் ஜனனிக்கும் விஜய் டிவி வழங்கும் 10,000க்கான செக். இந்த பாகன் படத்தோட சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் பல தகவல்களை கேட்டிங்க. இந்த படத்தை பற்றி போய் தியேட்டரில் பார்க்காதவங்க பாருங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எப்படி இது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இந்த படத்தைன்னு. இந்த கதாநாயகன், கதாநாயகி, காமெடியன்ஸ் மற்றும் இயக்குனர் அஸ்லாம் எல்லார் சார்பிலும் நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது பாகன் படக்குழுவினர் மற்றும் விஜய் டிவி தயாரிப்பு குழுவினர்.